திருவள்ளூர் மக்களவை தனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியிடம் நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் நடத்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. திருவள்ளூர் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அதிமுக கட்சி சார்பில் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் காங்கிரசும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. பிரதான கட்சியான பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொன் பாலகணபதி பூண்டி ஒன்றியத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவரிடம் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு என்ன வரவேற்பு நடக்கிறது, தேர்தல் கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வாறு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? பொதுமக்கள் உங்களை எவ்வாறு வரவேற்கப்படுகின்றனர்? மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகவே இருக்காங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்வு இப்போ ஏற்பட்டிருக்கு. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நடக்கும் பொழுது மோடி ஐயாவுக்கு நம்ம மற்ற காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கட்டும், தேமுதிகவினுடைய வேட்பாளராக இருக்கட்டும், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இந்த மண்ணுக்கான வேட்பாளர். 4 வருட காலமாக இதே திருவள்ளூர் மண்ணில் இருந்திருக்கிறேன், திருவள்ளூர் மண்ணில் நடந்திருக்கேன், திருவள்ளூர் அந்த பகுதியினுடைய காற்றை சுவாசித்திருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நெருங்கி பழகி இருக்கிறேன். என்னோடய குழந்தைகள்லாம் கூட கல்வியை இங்கே தான் பயின்றாங்க. 2-3 வருடமாக கல்வி பயின்று இப்போ கல்லூரி படிப்பை மாற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பையன் இப்போ வரைக்கும் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் என்னுடைய பள்ளி கல்வி பல்வேறு விவசாயங்கள், பல்வேறு சார்ந்த தொழில்கள், கனிம வளம் எல்லாம் இருந்தும் கூட இந்த தொகுதியினுடைய நிலைமை இது வரைக்கும் கடந்த 15-20 வருடகாலமாக பாராமுகமாக தான் இருக்குது. ஒரு நல்ல திட்டங்களை இது வரைக்கும் கோரிக்கையாக கொடுக்கல. மக்கள் நல திட்டங்களை இதை செய்யுங்கன்ற ஒரு கோரிக்கையை இது வரைக்கும் கொடுக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை என்னென்னு கேட்டாச்சுன்னா, இன்றைக்கி மக்கள் பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு போகும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார். நரேந்திர மோடிஜி அவர்கள் இது வரைக்கும் ஒரு 12 முறை